உங்க லைஃப்ல எந்த டைம்ல வந்து ரொம்ப அந்த பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருந்தீங்க? பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருந்தது பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது எந்த டென்ஷனும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தெய்வமும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு தருணம் அது. எப்ப வந்து லீவ் வரும் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். அம்மா ஹாப்பியா மேஜிக் மாதிரி இருந்துச்சு லைஃப். அப்பதான் நினைச்சும் பார்க்க முடியாது, அந்த லைஃப்பும் வரவும் வராது. ஓகே. மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா மிஸ் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். மிஸ் பண்ணல, நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். மனது சார்ந்தது. அதனால எந்த டைம்ல மேம் உங்க லைஃப்ல ரொம்ப நிம்மதியா இருந்தீங்க? சிறு வயதுல ஸ்கூல் படிக்கிறப்ப லைஃப் வந்து நினைச்சும் பார்க்க முடியாது, அந்த லைஃப்பும் வரவும் வராது. ஓகே. இப்போ கரண்டா அதை வந்து மிஸ் பண்றீங்களா ரொம்ப? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப கூட நினைச்சா கூட எனக்கு அதெல்லாம் ஒரு நினைப்பு தான் வரும். ஓகேம்மா. அப்போ உங்களோட ஸ்கூல் லைஃப் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நிம்மதியா இருந்தீங்க. அந்த மாதிரி என்ஜாய் இப்பெல்லாம் நினைச்சு பார்க்க கூட வராது. உங்க பேர் என்னதுமா? சுமதி. சுமதி. அது பீஸ்ஃபுல்லாவும் நிம்மதியாவும் இருந்தீங்க உங்க லைஃப்ல. ஸ்கூல் லைஃப் தான். அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கம்மா. ஏன்னா அப்போ எந்த டென்ஷனும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்கூல் போனோமா, படிச்சோமா, அழணுமான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய டென்ஷன், பாதி பேர் டிப்ரெஷன்ல தான் இந்த மாதிரி சுத்துறாங்க. இவ்வளவு டிப்ரெஷன்ல நல்லா ஜாலியா சிரிச்சுட்டு ஹாப்பியா இருக்கீங்க. சிரிச்சுட்டே இருக்கிறது தான் நல்லது. ஸோ ஸ்கூல் லைஃப் இஸ் பெஸ்ட். ஓகே, தேங்க்யூமா. உங்க பேர்? சீமா. வந்து நீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருந்தீங்க ப்ரோ? சைல்ட்ஹுட் லைஃப்ல தான் அப் டு ஒரு 10-12 அவ்வளவுதான். எந்த பீஸ்ஃபுல்லா கிடையாது. உங்க லைஃப்ல எந்த டைம்ல வந்து ரொம்ப அந்த பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருந்தீங்க? பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருந்தது பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது மட்டும்தான் ப்ரோ ஹாப்பியா இருக்க முடியும். இப்போ கரண்ட் லைஃப், காலேஜ் லைஃப், ஆஃபீஸ் லைஃப் இதெல்லாம் நடிச்சிட்டு இருக்கோம் ப்ரோ. ஆமா ப்ரோ, இது கண்டிப்பா நடிச்சிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு தேவை வருது இல்ல. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. உங்க பேர்? காந்திராஜ். உங்க லைஃப்ல எந்த டைம்ல வந்து ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தீங்கம்மா? நான் ஸ்கூல் லைஃப் தான்மா. ஓகேம்மா. அதுல வந்து நீங்க என்னென்னலாம் வந்து பீஸ்ஃபுல்லா நீங்க வந்து என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய் பண்ணனா, எந்த ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஃபேமிலியில கஷ்டம் நஷ்டம் எதுவும் தெரியாம, ஃப்ரெண்ட்ஸுங்களோட, அதாவது உலகத்தை மறந்து என்னன்னு தெரியாம, அந்த ஒரு தருணம் ரொம்ப இதா இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் வந்து இப்ப நீங்க வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகேம்மா. அப்போ உங்களோட வாழ்க்கையில ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு ரொம்ப. ஏன்னா காலேஜ் லைஃப்ல கூட வந்து சில நேரங்கள்ல உனக்கே தெரியும், இப்ப இருக்கிறது லவ் மேட்டரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதுல வர்ற மனஸ்தாபங்கள், அதெல்லாம் அது ஒரு பக்கம் மெமரி இருந்தாலுமே கூட அது எல்லாமே ரொம்ப கஷ்டம் தானே. ஸ்கூல் லைஃப்ன்றது வந்து எந்த ஒரு விகல்பமுமே இல்லாம இருக்கும் இல்லையா? சரியா, எந்த ஒரு விகல்பமும் இல்லாம அவங்க வந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா அம்மா அப்பா கூட, அண்ணன் தம்பி கூட சிரிச்சுட்டு விளையாடுறது, போறது வர்றது, அந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் தான். அத கவலைன்னா என்னன்னு தெரியாம ஒரு குழந்தை, தெய்வமும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு தருணம் அது. ஓகேம்மா. உங்க பேருமா? சுமதி. ரொம்ப நன்றிம்மா. சார், உங்க லைஃப்ல எந்த டைம்ல வந்து நீங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தீங்க சார்? பீஸ்ஃபுல் அப்படின்றது வந்து நம்மளுடைய எண்ணத்துல தான் இருக்கு ஆக்சுவலா. பட் ஆனால் நம்ம ஒரு காலகட்டத்திலையும் ஒரு விதமான பீஸ்ஃபுல் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விதமான பீஸ்ஃபுல் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான காலம் ஆப்வியஸ்லி இது ஸ்கூல் படிக்கிற காலம் தான். நம்ம காலேஜ் நம்ம நிறைய என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு, ஆனால் டைம் இல்லை. அப்போ நமக்கு டைம் இருந்தது, காசு இல்லை. பட் என்ஜாய்மெண்டான காலம்னா நம்ம ஸ்கூல் காலேஜ் தான். ஓகே. ஸோ இப்போ எனக்கு கல்யாணம் 2 குழந்தைங்க இருக்காங்க. இது ஒரு விதமான என்ஜாய்மெண்ட் தான். ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து இந்த பாட்டில் தான் என்ஜாய்மெண்ட் இருக்கு, இந்த பாட்டில் என்ஜாய்மெண்ட் இருக்கு இல்லை அப்படின்னு கிடையாது ஆக்சுவலா. ஓகே சார். என்ஜாய்மெண்ட் நம்ம பார்வையில தான் இருக்கு. ஒரு அந்தந்த காலகட்டத்தில் இருக்க என்ஜாய்மெண்ட் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன சார்? ஸ்ரீதரன் என் பேர். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு அந்த ஹாப்பி டைம் பேஸ்ட் அப்பான்னு வந்து அந்த ஃபேமிலியை பொறுத்து தான் வந்து டிஃபர் ஆகும். இப்போ என் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நானே, அப்பா, அம்மா, மூணு பேர் தான். ஓகே. நான் அது வரைக்கும் அப்பாவோட நிழலே இருந்ததுனால அந்த கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. எப்போ நான் அந்த ஃபேமிலி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரும்போது, அவங்களுக்கு ஏஜ் ஆகும்போது அந்த கஷ்டமும் அது வரும்போது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்ல என்ஜாய்மெண்ட் தான். நான் தேவையானது எதுவுமே நான் வந்து கஷ்டப்பட்டதுலன்னு சொல்ல முடியாது. நான் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். இஷ்டப்பட்டதெல்லாம் கிடைக்கும். காலேஜ் போறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் ஹாப்பியா தான் இருந்தேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்து என்ன நடக்கும் யோசிக்கிறது அப்படின்னு. எப்போ நான் காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு நான் ஒர்க் லைஃப்னு ஸ்டார்ட் ஆகும்போது தான் வாழ்க்கைன்னா என்னன்றது புரிய ஆரம்பிச்சு. அப்பதான் ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலேஜ் ஒர்க்குன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகி நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துச்சு. நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், அடுத்து என்ன பண்ணணுன்றது வரும்போது எல்லாம்
என் பேர் அசோக். தேங்க்யூ சார். எந்த டைம்ல வந்து நீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தீங்க சார்? காலேஜ் படிக்கிறப்ப தான். ஓகே சார். ஏன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெயினில் வர்றது. ஓகே ஸோ சார். காலேஜ் படிக்கிற அந்த டைம் தான் ரொம்ப என்ஜாய் மெமரபுளாக இருந்தது. ஓகே சார். அதெல்லாம் வந்து நீங்க இப்போ ரொம்ப மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே சார். ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணோம். ஒரு கெட் டுகெதர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இந்த பழைய மெமரியை ஷேர் பண்ணோம். அப்போ உங்க லைஃப்லயே காலேஜ் டைம் தான் வந்து நீங்க ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணது காலேஜ் டைம் தான். தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன சார்? என்னோட நேம் வந்து நந்தா. லைஃப்ல எந்த டைம்ல வந்து நீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தீங்க? ஹாய், என் பேர் ஸ்வேதா. லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்போ பீஸ்ஃபுல்லா இருந்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப். ஸ்கூல் லைஃப் தி பெஸ்ட். நமக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. ஜஸ்ட் காலைல ஸ்கூல் போறோம், ஹோம்ஒர்க் பண்றோம். நமக்கு அப்போ பெரிய கமிட்மெண்ட் என்ன, ஹோம்ஒர்க் முடிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். அதை வந்து நம்ம பெருசா நினைச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் போறோம், அசைன்மெண்ட் பண்றோம், பிளேஸ் ஆகணும், அந்த கமிட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆஃப்டர் பேபி அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நமக்கு அப்புறம் தான் தெரியுது. என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப் தி பெஸ்ட். அதெல்லாம் வந்து இப்ப நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்றேன் ஸ்கூல் லைஃப். இப்ப எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஏதோ மேஜிக் நடக்குது, கடவுள் ஒரு வரம் கேட்கிறாருன்னா நெக்ஸ்ட் நான் எங்க போகணும்னு சொல்லுவேன், நான் ஸ்கூல் லைஃப் தான் சொல்லுவேன். அதுவும் பேசிக்கா மெயினா பார்த்தா என்னோட 8th to 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் லைஃப் தான் போகணும் கண்டிப்பா சொல்லுவேன். அது ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா என்ன வாட் இஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம ஹாப்பியா மேஜிக் மாதிரி இருந்துச்சு லைஃப். அப்பதான் 10th ஸ்டாண்டர்ட். நார்மலா 10th போறோம்னா நமக்கு அப்படியே ப்ரெஷரா இருக்கும். அதை படிக்கணும், அசைன்மெண்ட் பண்ணும், மார்க் எடுக்கணும், அப்பதான் சொசைட்டி நம்மள ஜட்ஜ் பண்ணும், அப்படிலாம் கொண்டு போவாங்க நம்மள. ஆனா அந்த மாதிரிலாம் நான் படிச்ச ஸ்கூல்ல அந்த மாதிரி எந்த ப்ரெஷர் எந்த கமிட்மெண்ட்ஸ் இல்லாம ஃப்ரீயா ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, 10th ஸ்டூடெண்ட்னாலும் அதெல்லாம் இல்ல. ஆஸ் யூஷுவல் டைமிங் தான். 8:45 to 3:45 ஸ்கூல் டைம். எந்த எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ரா கிளாஸ் எதுவுமே இல்ல. லிபரலா படிக்க வச்சாங்க, ஃப்ரீயா படிக்க வச்சாங்க. அப்படி படிக்க வச்சுமே நான் நல்ல மார்க் தான் எடுத்தேன். 444 மார்க் எடுத்தேன். லைஃப் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நீங்க கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா போறதுதான் ஸ்கூல் லைஃப் தான். அதனால ஸ்கூல் படிக்கும்போது எப்படா நம்ம காலேஜ் போவோம், எப்படா நம்ம பெரியவங்க ஆகும், எப்படா நம்ம கமிட்மெண்ட்ஸ் போகணும்னு நினைக்காதீங்க. ஸ்கூல் லைஃப் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணி பேசிக்கா வந்தாலே நெக்ஸ்ட் லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ மேம். ஹாய் சார். உங்க லைஃப்ல எந்த டைம்ல வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தீங்க சார்? பீஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்த டைம் வந்து ஸ்கூல் டைம்ஸ். ஓகே சார். ஸ்கூல் டைம்ஸில் வந்து எப்போ வந்து லீவ் வரும், எப்போ வந்து புயல் வந்தால் ஸ்கூல் லீவ் விடுவாங்க. அப்புறம் வந்து ஆனுவல் லீவ் எப்போ வரும். ஆனுவல் லீவில் வந்து ஒரு 2 மாதம் எல்லாம் புக்கெல்லாம் தூக்கி போட்டு ஸோ ஃப்ரீயாக ஒரு 2 மாதம் எந்த விதமான படிப்பு தொந்தரவு இல்லாமல். ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ண போனோம்னு தெரியாதல்ல. ஸ்கூல் டைம் வந்து ஒரு ஜாலியான டைம். அந்த டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறது, வெளியில் போகிறது, சைக்கிள், மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து அந்த காலத்தில் வந்து அப்பா வந்து பார்த்தா சினிமாவுக்கு போகிறதுக்கு வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சைக்கிளில் மிதிச்சு போய் சினிமா பார்க்குறது. ஓகே சார். அதுவும் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு முதல்ல போய் வெயிட் பண்ணி அடிதடியில் போய் டிக்கெட் எடுத்துட்டு பார்க்குறது. இப்போ வந்து என்னென்னா ஆன்லைனில் ஆகி போச்சு டிக்கெட்டு. அது இல்லாமல் அந்த டைமில் வந்து பார்த்தா இப்போ சினிமாவில் வந்து இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பலாசாவில் ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த காலத்து பழைய டைமில் என்னென்னா அந்த ப்ரொஜெக்டில் வந்து கார்பன் ராடு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்பன் ராடு யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா அடிக்கடி கட் ஆகிடும். படம் ஓடிக்கிட்டே இருக்கும், கட் ஆகிடும். சிலப்போ வந்து ரீல் அந்த ஃபிலிம் வந்து கட் ஆகிடும். அது மறுபடியும் ஒரே சத்தம் போடுவாங்க. பவர் கட் ஆகும். தேட்டரில் வந்து பவர் கட் ஆகும் சில நேரத்தில். அந்த பவர் கட் ஆகும்போது அது திருப்பி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த டைமில் ஒரே தேட்டரில் ஒரே சத்தமும் கூச்சலும் குழப்பமா இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ் அது ஒரு தனியான ஒரு என்ஜாய்மெண்ட். நீங்க வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். ஆமா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூரிங் தேட்டர் தான் இருக்கும் வில்லேஜ்ல. ஸோ அது வந்து மணல்ல தான் உட்காந்து பார்க்கணும். இன்னைக்கு வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மணல்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெஞ்சு, கட்டை பெஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீல் சேர் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த காலத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து பாக்குறதுன்றது ஒரு பெரிய இது. இன்னொன்னு மணல்ல உட்காந்துட்டு படுத்துக்கிட்டே கூட பாக்குறது அது ஒரு ஜாலியான விஷயமா இருந்தது அந்த காலத்துல. இப்போ வந்து அதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்ப இருந்த பீஸ் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த பீஸ் வந்து யாருக்கும் எவ்வளவு பேருக்கு இருக்குன்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு உள்ள பசங்க படிக்கிறதுக்கு வந்து
நிறைய ப்ரெஷர், வீட்டில் ப்ரெஷர், காம்படிஷன் அதிகம். ஓகே ஸோ அப்போ வந்து லிமிடெட் பீப்புள் படிக்கிறதால, லிமிடெட் பீப்புள் வந்து மேலே போகிறதால கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருந்தது. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகம் வந்ததுனால அது ப்ரெஷர் வந்து இன்னைக்கு அதிகம். ஓகே சார். உங்க பேர் என்னது சார்? சுவாமிநாதன். ரொம்ப தேங்க்யூ வடபழனி. சார். உங்க லைஃப்ல எந்த டைம்ல வந்து நீங்க ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தீங்க சார்? பீஸ்ஃபுல்லாக உங்களை மனம் சார்ந்தது. ஓகே சார். அது வந்து டோட்டலா வந்து எந்த டைம்ங்கிறது வந்து பர்டிகுலரா யாரும் கிடையாது. ஓகே சார். ஸ்கூல் டைம்ல உங்க மனம் நல்லா சந்தோஷமா இருந்தா அது பீஸ்ஃபுல். ஓகே சார். அதுக்கடுத்து காலேஜ் வரீங்க, ஓகே. யாரோட எப்படி என்ஜாய்மெண்ட் பண்றீங்க, எல்லாரையும் எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்கிறது மனசு பொறுத்திருக்கு. ஓகே சார். அது பீஸ்ஃபுல். அதுக்கடுத்து சம்பாதிச்சுட்டு வரீங்க, சம்பாதித்துல வந்து சம்பாத்தியம் பண்றீங்க, அதுல ஒரு 5000 வாங்குறீங்க. ஓகே சார். 5000த்துக்கான பொருளை வாங்கி சந்தோஷமா இருக்கீங்கன்னா சந்தோஷம். ₹1,00,000 வாங்குறீங்க, ஆனா ₹1,00,000 நீங்க எல்லா மெட்டீரியலும் வாங்கி சந்தோஷம் அடையலன்னா சந்தோஷம் இல்லை தானே. ஓகே. அப்ப சந்தோஷங்கிறது வந்து இதை பொறுத்து இல்ல, உங்க மனது சார்ந்தது. அதனால எல்லா நாளும் இந்திய நாளே. உங்க பேர் சார்? வீரமணி. ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தீங்க சார். ரொம்ப சின்ன வயசுல மட்டும்தான். ஓகே சார். இப்போ கரண்டா நீங்க என்னென்ன மிஸ் பண்றீங்க அந்த லைஃப்லயும் இந்த லைஃப்? மிஸ் பண்ணல, நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதை என்ன நீங்க மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்? பொறுப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. ஓகே சார். பொறுப்பா இருக்கிறது தான் அமைதி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன சார்? ஹரிதாஸ். தேங்க்யூ சார்.